பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ். காட்டுத்தீயின் கட்டுக்கடங்கா வேகம் ஹாலிவுட் பிரபலங்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோரின் அதிக வீடுகளை தீக்கு இரையாக்கி உள்ளது. அமெரிக்காவில் காட்டுத்தீ ஏற்படுவது வழக்கம்தான் என்றாலும் இப்படி ஒரு வேகத்துடன் பரவி பெருகும் காட்டுத்தீயை கண்டதே இல்லை என்று அதிர்ந்து போயிருக்கிறார்கள் லாஸ் ஏஞ்சலிஸ் மக்கள். கடந்த செவ்வாய்க்கிழமைதான் முதலில் காட்டுத்தீ ஏற்பட்டது. கடுமையான பனிப்பொழிவால் ஒரு பக்கம் உறைந்திருக்க, அதன் எதிர்விளைவாக வறண்ட சாண்டா ஆனா காற்று லாஸ் ஏஞ்சலிஸை வளைக்க தொடங்கியது. சுழன்றடைத்தபடி மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த காற்று காட்டுத்தீ பரவலை மிகவும் எளிதாக்கிவிட்டது. இதுவரை காட்டுத்தீக்கு 5 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். 1000க்கும் அதிக வீடுகள் தீக்கிரையாகிவிட்டன. ஹாலிவுட் பிரபலங்கள் உட்பட பல விஐபிக்கள் வசிக்கும் இடங்கள் அத்தனையும் காட்டுத்தீயின் வசமாகிவிட்டது. 1400க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை $57 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. லாஸ் ஏஞ்சலிஸ் வரலாற்றில் பாலிசெக்ஸில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பேரழிவை தருவதாக இருக்கிறது. 2008 நவம்பரில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 604 வீடுகள் தீக்கிரையாகின. இப்போது அதற்கும் மேலான வேகத்தில் காட்டுத்தீ பரவிக் கொண்டிருக்கிறது. புதன்கிழமை இரவு ஹாலிவுட் மலைப்பகுதியிலும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயின் வேகத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் ஒருபுறம் இருக்க, சுமார் 1,00,000 நபர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவின் பெரும் பணக்காரர்களும் பிரபலங்களும் அதிகம் வசிக்கும் காலிபீசஸ் மற்றும் சாண்டா மோனிகாவிலும் காட்டுத்தீ பரவியது. மார்க் ஹமில், மாண்டி மூர், ஜேம்ஸ் வூட்ஸ் உள்ளிட்ட ஹாலிவுட் பிரபலங்கள் தங்கள் வீட்டிலிருந்து தப்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. விண்வெளியிலிருந்து பார்க்கும்போதே தெரியும் அளவுக்கு லாஸ் ஏஞ்சலிஸில் காட்டுத்தீ தீவிரமாக காணப்படுகிறது. காட்டுத்தீயால் ஏற்படும் புகை தெற்கு கலிபோர்னியா வரை பரவுவதால் சுமார் 17 மில்லியன் மக்கள் புகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் காற்று மாசு அதிகரித்திருக்கிறது. காட்டுத்தீ காரணமாக ஹாலிவுட்டில் நடைபெற இருந்த நிகழ்ச்சிகள், விருது விழாக்கள், படத்திரையிடல்கள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆஸ்கர் விருது பரிந்துரை பட்டியல் அறிவிப்பும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.